ஏன் இந்த உடல்னா என்ன, மனசுனா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், எல்லாரும் மாதிரி பிறந்து இருந்து இறந்து தானே போறோம். முதுகுத்தண்டுல இருந்து அப்படியே தலை உச்சிக்கும், தலை உச்சிலிருந்து ஒரு மூலாதாரத்திற்கும் அப்படியே ஒரு 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 எறும்பு திக்கான ஒரு உருண்டையா ஒரு உருளை மேலும் கீழும் போறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த யோகம், ஆன்மீகம் என்ற ஒரு துறையில ரொம்ப ஈடுபாட்டோட தொடர்ந்து இருந்து வருகின்றேன். இன்னைக்கு எனக்கு வயசு 42 முடிஞ்சிருக்குது. என்னுடைய 42 ஆண்டு காலத்துல 30 ஆண்டு காலம் இந்த ஆன்மீகத் துறையில ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலேயே 8, 9 படிக்கக்கூடிய காலங்கள்லயே எனக்கு ஏன் இந்த உடல்னா என்ன, மனசுனா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், எல்லாரும் மாரி பிறந்து இருந்து இறந்து தானே போறோம், எதுக்காக அப்படிங்கிற இது போன்ற பல கேள்விகள் என்னை துளைத்து எடுத்தன. அப்போ இதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால், நாம் இறைவனை உணர வேண்டும் என்ற உந்துதல். இது யாருடைய எஜுகேஷனும் இல்லாம எனக்கு ஏற்பட்டது. அப்ப நான் வீட்ல வந்து சிறு வயதில என்ன செய்வேன்னா, மாடியில போய் உட்கார்ந்துட்டு, ஒரு சிவலிங்கத்த வச்சுட்டு கண்ண மூடி உட்கார்ந்து, நான் வந்து எனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏன் இருக்கோம்? மனிதன் ஏன் பிறந்திருக்கான்? ஏன் சாகுறான்? செத்த பிறகு என்ன ஆகப்போகுது? எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டியும், ஒரு தேடலும் இருந்துச்சு. அந்த டயத்துல கண்ண மூடி மாடியில உட்கார்ந்து இறைவனை உணர்ந்தால் அதுக்கெல்லாம் விடை கிடைக்குங்கிற ஒரு முயற்சி தான் என்னை யோகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சது. என்னுடைய நண்பர் என்ன முதல்ல அதில ஆற்றுப்படுத்தினார். ராமஜெயம்ங்கிற ஒரு நண்பர் தியானத்தில ஆற்றுப்படுத்தினாரு. என்னுடைய தீவிரமான தேடலுக்கு அது ஒரு நல்ல மருந்தா இருந்துச்சு. தொடர்ந்து தியான பயிற்சிகள்ல ஈடுபட்டேன். 99, 2000, 2001 அதாவது 97ல இருந்தே ஒரு தீவிரமான இது. 97, 98, 99, 2000, 2001 வரை இந்த 5 ஆண்டு காலங்கள் என்னுடைய யோகத்தில ரொம்ப மறக்க முடியாத காலங்கள். சிறு வயது முதற்கொண்டே அதிகமான ஒரு நேரத்துல தியானம் பண்ணேன். ஒரு நாளைக்கு 6 முறை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் வரை நார்மலா கண்ண மூடி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் வந்து 9ஆம் வகுப்புக்கு அப்புறமே பழக ஆரம்பிச்சுட்டேன். நெறைய நேரம் பண்ணுவேன். காலையில 2 மணி எழுந்து 7 மணி வரை கூட தொடர்ந்து பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த மாரி ஒரு நாள் முழுவதும் வேற எந்த ஒரு கமிட்மெண்ட்டும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. அந்த அந்த பால்ய வயசுல நான் என்னெல்லாம் சிறுவர்கள் செய்வார்களோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். உட்கார்ந்து தியானத்த மட்டுமே செய்தேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு சக்கரத்தை கவனிப்போம். மூலாதாரம்னா ஒரு வாரம் 2 மணி நேரம் கவனிப்பேன். ஒவ்வொரு சக்கரத்தையும் 2 மணி நேரம் கவனிப்பேன். இதனால எனக்கு சிறு வயது முதற்கொண்டு என்ன ஆச்சுன்னா, நான் படுத்திருக்கும் போதெல்லாம் முதுகுல வந்து முதுகுத்தண்டுல இருந்து அப்படியே தலை உச்சிக்கும், தலை உச்சியிலிருந்து ஒரு மூலாதாரத்திற்கும் அப்படியே ஒரு 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 எறும்பு திக்கான ஒரு உருண்டையா ஒரு உருளை மேலும் கீழும் போறத கண்டேன். அது சில நேரங்கள்ல தாங்க முடியாத பெயினா இருந்துச்சு. சில நேரங்கள்ல ரொம்ப சுகமா இருந்தது. ஒவ்வொரு சக்கரத்திலயும் அது நிக்கும்போது எனக்கு அந்தந்த ஆர்கன்ல அவ்வளவு வலியும், வேதனையும் அடைந்தேன். உதாரணத்திற்கு சுவாதிஷ்டானத்துல நிக்கும்போது அடி வயித்துல ரொம்ப வலி, மரண வலின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வலி. ஒவ்வொரு பகுதியா அது வலியை உணர்ந்தேன். சில நேரங்கள்ல அது சுகமா இருந்தது. நாளடைவுல அந்த வலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. மதிப்பிற்குரிய என்னுடைய குரு போதிபாலா சுவாமி அவர்களை நான் சந்தித்து கேட்டபோது, அவர்கள் உங்களுக்கு இந்த மாரியான எனர்ஜி ரைஸ் ஆகுது. பட் உங்களுடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் தூய்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சில பயிற்சிகள குடுத்தாரு. அந்த பயிற்சிகளை செய்த பிறகு எனக்கு அந்த வலி ஒரு அனுபவமாக மாறிடுச்சு. புருவ மத்திய, தலை உச்சி போன்ற சக்கரங்களில் அதீதமான ஒரு அழுத்தமும், வலியும் ஏற்பட்டது. இதை நான் குண்டலினியாக நான் கருதுகின்றேன். முதல்ல அது ஒரு பாதையாக இருந்தது. கண்ண மூடி பார்த்தா சூட்சுமமான சில காட்சிகள், சூட்சுமமாக பார்க்கக்கூடிய திறன் எல்லாமே எனக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு நான் அத ஒரு நெறிப்படுத்திக் கொண்டேன். ஏன்னா, ஆரம்ப காலத்துல எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், சூட்சுமத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், நெறைய செய்யும்போது மக்கள் எல்லாரும் என்னை வேற ஒரு கோணத்துல பார்க்க குறி சொல்றது மாரி எல்லாரும் என்ன நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஆத்ம சங்கல்பம் பண்ணி, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த கலையை நாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வேற யாருக்கும் இந்த மாரி சொல்லக்கூடாது. தியானத்த சொல்லிக் குடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை, அதுக்கப்புறம் தியானத்தை சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். இதை தான் நான் குண்டலினி என்று கருதுகின்றேன். எனக்கு அந்த அனுபவம் இருப்பதாக நான் உணர்கிறேன். பல அனுபவங்கள் அதுல இருக்குது. என்னுடைய யோக வாழ்க்கை என்ற ஒரு நூல்ல நெறைய அத பத்தியான டீட்டெயில்டா சொல்லியிருக்கிறேன். எனக்கும் போதிபாலா சாமிக்குமான உறவு, குண்டலினி சக்தியினுடைய விஷயங்கள், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்வி நியாயமானது. எனக்கு குண்டலினி விழிப்படைந்ததா என்று கேட்டிருக்கிறீர்கள். நியாயமானது. என்னை பொறுத்தளவு நான் விழிப்படைந்ததாக கருதுகிறேன், நம்புகிறேன். அந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் தான் மதிப்பிட முடியும். ஏன்னா, நானே என்ன டிக்ளேர் பண்றத விட, நீங்கள் புரிந்து கொள்வது தான் சிறந்தது. ஏன்னா, இதுல நான் ஒரு குண்டலினி விழிப்படைந்தால் ஒரு பெரிய ஆளாக நான் என்னை காமித்துக் கொள்ள வேண்டும். அல்லது குண்டலினி விழிப்படையாதவர்கள் அப்படிங்கிற ஒரு
எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வேண்டாம். எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை வச்சு அதை நான் யோசிச்சுக்கிறேன், அதை புரிந்து கொள்கிறேன். அதே போல நீங்களும் அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அந்த நூல்களை படித்து பார்த்து நீங்கள் மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.